ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026 பற்றி தான் பேச போகிறோம். அந்த கவுன்சிலிங் பற்றியும் பேச போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் வந்து போய் சீட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங்னால என்னன்னு தெரியாது, அது வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. அதுக்கு நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு சீட்டும் கிடைக்காது. ஏன்னா நான் லோ கட் ஆஃபு, எனக்கு 130 கூட வராது, 120 கூட வராது, 150 கீழே தான் வரும், எனக்கு 170 தான் வரும், 180 தான் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் கவுன்சிலிங் நம்ம விருப்பப்பட்ட கல்லூரியும் விருப்பப்பட்ட பாடப்பிரிவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ தீர்மானத்துமே பண்ணியிருப்பீங்க. தீர்மானம் பண்ணி ஒரு கல்லூரியில் சீட்டும் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அட்வான்ஸ் புக்கிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங்கோட பெனிஃபிட்ஸும், கவுன்சிலிங்க்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறது நல்லதா, இல்லை வந்து நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி இப்போ சேஃபர் சைடில் போகிறது நல்லதா அப்படிங்கிறத இப்போ பேச போகிறேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன். நிறைய பேர்த்துக்கு கவுன்சிலிங்கோட முக்கியத்துவம் தெரியாதனால தான் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி போகிறீங்க. ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உள்ளே வந்து அட்மிஷன் போடணும், போட்டுட்டு அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும், அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. தவிர நீங்கள் வந்து கவுன்சிலிங் போடுங்க, நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப் நல்லா இருக்குது, உங்களுக்கு இதை விட நல்ல கல்லூரி கிடைக்கும், இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க காலேஜை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய கல்லூரியில் போயிட்டு 5 லட்சம் 10 லட்சம்லாம் போய் கட்டுறீங்களே, அதெல்லாம் வந்து வர்த்தா அப்படிங்கிறது யோசிங்க ஒரு பக்கம். ஏன்னா எல்லாருமே பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு ஆசை தான். இப்போ 20 lakhs 25 lakhs கடனோட வாங்கி அண்ட் ஆல்சோ ஒரு இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கி, இல்லை தங்கத்தை வந்து அதை நம்மளுடைய சொந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு இல்லை விற்றோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஏன் வீட்டு பத்திரத்தையெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போய் டொனேஷன் கட்டி சேரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. 4 வருஷம் கழிஞ்சு உங்கள் குழந்தைக்கு நல்ல படிப்பறிவும் நல்ல ஸ்கில் இருந்தாலும் எங்கே போனாலும் அவனுக்கு வேலை கிடைக்கும். அண்ட் நல்ல கல்லூரியில் படிக்கணுங்கிறது உண்மைதான். அண்ட் நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் கல்லூரியில் தான் படிக்கணும்னா மித்த கல்லூரியில் எதுக்கு? ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், பின்னாடி வர கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் மோஸ்ட் 10 இன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையை சொல்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கல்லூரியே கிடையாதா? நான் ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக தரம் வாய்ந்த கல்லூரிகள் நிறைய இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஒரு கல்லூரி 2 கல்லூரி 3 கல்லூரி போய் பார்த்தா தெரியாது. கோயம்புத்தூர் வந்தியா ஒரு 20 கல்லூரி பார்க்கணும், சென்னை போனையா அங்கே ஒரு 20 கல்லூரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீ ரவுண்ட் அடித்து நீ வந்து இந்த 1 month பார்த்தா தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாமல் வேண்டாம்ங்கிறது அப்புறம். ஸோ கவுன்சிலிங் எதுக்கு இருக்குது? இப்படி எதுவுமே தெரியாமல் இப்போவே போய் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியாச்சு. ஏன் 5000 10,000 கட்டி பண்ணியிருக்கீங்க. அண்ட் பெரிய பெரிய கல்லூரியில் 5 லட்சம் கொடுத்தா தான் இப்போ நீங்கள் வந்து முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போய் புக் பண்ணியாச்சு. அண்ட் சில டயர் 3 டயர் 4 கல்லூரியில் கூட ஒன்றத்துக்கும் ஆகாத ஒரு கல்லூரியில் போய் நீ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 5000 10,000 கட்டி சேர்ந்துருக்கீங்க. எனக்கு ஃபோன் வருது. அப்போது 5000 10,000 கட்டினது அது வேல்யூவா? எனக்கு அங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு அந்த ஏடிஎஸ் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு கவுன்சிலிங்கில் என் குழந்தைக்கு கிடைக்காது, அதனால தான் நான் 10,000 கட்டினேன். கவுன்சிலிங்லேயே அவங்களுக்கு கிடைக்கும். இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல, கவுன்சிலிங்னால என்னன்னு தெரியல, அதுதான் பிரச்சனையே. ஸோ தயவு செய்து நான் சொல்ல போகிற விஷயத்தை கொஞ்சமாவது கேட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்கள் இஷ்டம். ஏன்னா நான் அம்மா ஒன்று யாரும் தடுக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களுடைய டேர்ன் நீங்கள் யோசிங்க இந்த வீடியோவை பார்த்து. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றியும் வேறு விஷயங்கள் பற்றியும் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றியும் அண்ட் மெடிக்கல் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆதரவு இல்லை நான் இல்லை. அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போது கவுன்சிலிங் போகிறது வேஸ்ட் அப்படிங்கிறத நிறைய பேர் தீர்மானம் பண்ணிட்டீங்க. ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பேப்பர் கரெக்ஷன் இப்போ நடக்க போகுது. ரிசல்ட் வந்த உடனே என்னோடய குழந்தைக்கு 130 கட் ஆஃப் தான் வரும், 120 தான் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 எல்லாம் வரும். ஆனால் பிஹெச்சியில் எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்காது, குமரகுருவில் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டாப் மோஸ்ட் அந்த ப்ரையாரிட்டி இருக்கிறது மட்டும்தான் பார்க்குறீங்க, தவிர கீழே அடுத்தடுத்த கல்லூரிகள் யாரும் பார்க்குறதில்ல. அதனால தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறீங்க. ஸோ புத்திசாலித்தனமாக அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது? ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், கிடையவே கிடையாது. ஏன்னா
நம்ம தமிழ்நாடு சிஸ்டம் படி தமிழ்நாடு ரிசர்வேஷனுங்கிறது கம்யூனிட்டி வைஸ் இப்படி பிரியுது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்சினாலும் எம்பிசி தான், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இப்படி கம்யூனிட்டி கேட்டகரி பிரியுது. இந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் சதவீதம் பிரிச்சிருக்காங்க. இது என்னங்கிறது புரிய வைக்கிறேன். புரிஞ்சதுனாலே பாதி பயம் போயிடும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து போன வருஷம் கவுன்சிலிங்கில் 2,39,299 பேர் ரேங்க் லிஸ்ட் வந்தது. அதாவது அப்ளை பண்ணவங்க 2.5 லட்சம் பேர், 2,39,299 பேர் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தது. அதுலேயும் ஒரு 40,000 பேர் கவுன்சிலிங்கில் பங்கேற்காமல் மேபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்துக்கலாம், சும்மா போட்டு வச்சுருக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். 2,10,000 பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான். அதில் 1,60,000 பேர் மேலேயே சீட்டு வந்து எடுத்துட்டான். அப்போ என்னன்னா நல்ல கல்லூரி இல்லாமல் எடுத்திருப்பான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு கவுன்சிலிங்கை வேண்டான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. கட் ஆஃப் கம்மியாகுதோ, மார்க் கம்மியாகுதோ, உங்களுக்கு மட்டுமா கம்மியாகும்? தமிழ்நாடு ஃபுல்லாக கம்மியாகும். சார் நான் மட்டும் வந்து 130 எடுத்திருக்கேன், தமிழ்நாடு பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் 130 சேஃபஸ்ட் கட் ஆஃப் கிடையாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒன்று யோசிச்சு இப்போ போய் 5,000 10,000 கட்டியிருக்கீங்கல்ல, ஃபஸ்ட்டு அது நல்ல காலேஜ் இல்லைன்னு எப்போ தெரியுமா? கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது தெரியும். அது என்ன சார் அப்போ தான் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, நம்மளும் வீடியோ போடுவோம், அதில் அந்த லிஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. அதில் பார்க்கும்போதே தெரியும் அந்த கல்லூரியே அந்த லிஸ்ட்டில் இருக்காது, இல்லைனா கீழே அடிமட்டத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு 4-5 பேர் வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம், இப்படி தான் அப்படிங்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்க போகிற கல்லூரி நல்ல கல்லூரியான்னு பார்க்கவும் தெரியலன்னா நம்ம டெய்லி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம நாக்கு, என்பிஏ, என்ஆர்எஃப் பார்த்தா மட்டும் பார்த்தாது, அங்கே இருக்க பசங்கிட்ட விசாரிங்க, பில்டிங்கை பார்த்து ஏமாறாதீங்க, உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, வாதியாருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, போர்டை வச்சு மட்டும் ஏமாத்துறாங்களா, இல்லை உள்ள உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை விசாரித்தாலும் தெரியும், உண்மை நிலவரன்னு தெரியும். ஹாஸ்டல் தங்க போகிறீங்கன்னா அங்கே சாப்பாடு நல்லா இருக்கா, இல்லை அங்கே போய் ஹாஸ்டல் வந்து இப்போ ரூமெல்லாம் எப்படி இருக்குது, சேஃபா, இப்படி எல்லா விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவசரப்படக்கூடாதுங்க. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் டைமில், அதாவது இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கவர்மெண்ட் சொன்னபடி, கவர்மெண்ட் படி 2,30,000 சீட்டுக்கு மேலே இருக்குங்க கவுன்சிலிங். இந்த வருஷம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு கல்லூரிலையுமே வந்து பண்ணுவாங்க. அதுவும் பெரிய பெரிய கல்லூரியில் மேக்ஸிமம் ஒரு 200 சீட்லேருந்து ஒரு 100 சீட்லேருந்து ஒரு 500 சீட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் சீட்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால் நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை மையப்படுத்தி, ஒரு 10 கல்லூரியை மையப்படுத்தி இதில் தான் படிப்பேன் அடம் பிடிக்காமல், நான் வந்து ஒரு நல்ல டீசெண்டான கல்லூரியில் படிப்பேன், நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிப்பேன், நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்கில் ஓரியன்டாக சொல்லி தர்றாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு கல்லூரியாக நான் படிப்பேன்னு நினைங்க. 10 கல்லூரியில் மட்டும்தான் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. அடுத்தடுத்த கல்லூரிகள் இருக்குங்க, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கேட்டகரி வைஸ் பிரியுதுங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இப்படி பிரியுது. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கல்லூரியில் 100 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதாவது ஒரு கல்லூரியில் 500 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 500ல் போட்டால் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கலாம். 500ல் ஒரு 100 சீட்டு ட்ரிபிளின்னு வச்சுக்கலாமே. ட்ரிபிளியில் வந்து 100 சீட்டு வச்சுக்கலாம். அப்படி வைக்க மாட்டாங்க, 60 சீட்டு தான் வைப்பாங்க ஒரு கிளாஸ்க்கு. ஒரு 100 சீட்டுன்னு வச்சுக்கலாமே. அந்த 100 சீட்டில் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கல்லூரியில் 100 சீட்டில் 25% மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. அப்போது 35% அப்படிங்கிறதுக்கு சில கல்லூரி கொடுக்குறாங்க, 25 கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 25 தான் கொடுப்பாங்க. அப்போ மீதி இருக்க 75 சீட்டு தான் அந்த கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா கொடுப்பாங்க. அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வரும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, கல்லூரியில் நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணிவிடுங்க, ஆனால் வந்து நான் கவுன்சிலிங்லேயே எடுத்துறேங்கிறாங்க. எப்படி எடுத்துருவாங்க? கவுன்சிலிங்கை சாய்ஸ் ஃபில்லிங் எதுக்கு இருக்குது? ஒரு கல்லூரி மட்டுமா போடுவீங்க? 1008 கல்லூரி போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இவங்க கல்லூரி மட்டும் வச்சு உங்களுக்கு எடுத்துருவாங்க. அதே கட் ஆஃபுக்கு அதே சிஎஸ்சியோ இல்லை ஏடிஎஸோ கிடைக்குமான்னு நமக்கே தெரியாது. கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக அனலைஸ் பண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. வருஷம் மாறும் எல்லாம். ஸோ அதனால் கல்லூரி உங்ககிட்ட என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் இப்போ புக் பண்ணிவிடுங்க, நீங்கள் கவுன்சிலிங்கை போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் மெரிட் அதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா, ஒரு வேளை கிடைக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே நம்ம சீட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம், முன்ன பின்ன கொஞ்சம் காசு ஆகும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்துக்கலாம் சொல்லி. இன்னொரு சில கல்லூரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் போனாலும் ஒரே ஃபீஸ் தான், டிஎன்இஏல போனாலும் ஒரே ஃபீஸ் தான், நீங்கள் வந்து பேசாமல் கவுன்சிலிங் புக் பண்ணிவிடுங்க, சேப்பர் சைட்டில் புக் பண்ணிவிடுங்க, நாங்களே உங்களுக்கு போட்டு எடுத்துறோம்,
பட் எடுத்து தர முடியலனா மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கலாம். ஐ மீன் டேரெக்டாகவே உங்களை எடுத்துக்கிறோம் அப்படிங்க. எதுக்குன்னா சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போய் கும்பலாக சேர்றது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உங்களுக்கு புரியாது, போக தான் புரியும் எல்லாம். ஓகேங்களா? அதனால் அது மெதுவாக தான் போகுது. ஒரு 5 மாதம் 4 மாதம் வந்து டைம் எடுத்து தான் கவுன்சிலிங் நடக்கும். பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் ஃபீஸ் அஃபோர்டபுளான ஃபீஸில் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உடைய கல்லூரி, நல்ல கல்லூரி, ஒரு டீசெண்டான கல்லூரி கிடைக்குங்க. கவுன்சிலிங்லே கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரியுதா 75% சீட்டு வந்து உங்களுக்கு யார் கொடுத்துட்றா? கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதில் தான் இவ்வளோ ஓசியில் 31% அதில் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 75 சீட்டில் ஒரு 31% சீட்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்களேன். பிசிக்கு 30% சீட்டு. பிசிஎம்மில் நான் சொல்கிறது ஒரு கோர்ஸுக்கு சொல்கிறேன், ஒரு கல்லூரியில் ஒரு கோர்ஸுக்கு. பிசிஎம்மில் 3.5%, எம்பிசி டிஎன்சியில் 20%, எஸ்சியில் 15%, எஸ்சியில் 3%, எஸ்டியில் 1%. நம்ம தமிழ்நாட்டில் 2 லட்சம் சீட் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா முழுக்க ப்ரையாரிட்டி ஃபுல்லாக பிசிக்கு ஓசிக்கு தான். ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க, போன வருஷம் சினாரியை சொல்கிறேன், பிசியில் மட்டும் 1 லட்சம் பேர் இருந்தான். அதாவது இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் அட்மிஷனே நடக்கும். அப்போ 1 லட்சம் பேர் இருந்தான் பிசியில். அந்த 1 லட்சம் பேர்த்தில் நீ என்ன ரேங்க்குன்னு பாரு. கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வரும், ஜென்ரல் ரேங்க்குன்னு வரும், 2 ரேங்க் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு போடுவேன், ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு போடுவேன். இதில் கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டிக்குள்ள நீ என்ன ரேங்க்குன்னு பாரு. கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ புரிய வைக்கணும்னா ரேங்க் லிஸ்ட் வச்சு நான் புரிய வைக்கிறேன், சரிங்களா, நாளைக்கு. அண்ட் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 3.5%. அப்போது 3% அப்படின்னா கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் தெரியுமா இருப்பாங்க? 30,000 பேர் கூட இருக்க மாட்டான் பிசிஎம்மில். சரி, 30,000 பேர்த்து கூட போட்டி போட முடியாதா? 30,000ல் உனக்கு கண்டிப்பாக நல்ல சீட்டு கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 15,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா. அடுத்து எம்பிசி டிஎன்சியில் கண்டிப்பாக 70,000 to 80,000 மக்கள் இருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷமும் அதே எதிர்பார்க்குறோம். இங்கேயும் போட்டி இருக்கும், பிசிலையும் போட்டி இருக்கும். ஓசி பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 30,000 பேர் தான் இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லாம் ரிசர்வேஷன் அடிப்படையில் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஃபார்வர்டு கேஸ்ட் இருக்கிறவங்க, அதாவது சில கம்யூனிட்டியெலாம் வந்து அந்த மாதிரி ஓசியில் தான் இருக்க முடியும், ரிசர்வேஷனுக்குள்ளே வர முடியாது. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த ஓசியில் இருப்பாங்க. புரியுங்களா? ஓசிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரி, அவங்களுக்கு கம்யூனிட்டியே இல்லை, ஜென்ரல் கேட்டகிரி. சரி, அடுத்து எஸ்சிக்கு வந்து எஸ்டிக்கு வந்து 15%. எவ்வளோ பேர் தெரியுமா இருப்பாங்க? மொத்தமாக 25,000 பேர் தான் இருப்பாங்க. நினச்சிங்க, 25,000 பேர்த்து உங்களுக்கு கிடைக்காது. அதில் 5,000 10,000 பேர் ஆர்ட்ஸ் போயிடுவான். 5,000 10,000 சீட்டு எடுக்க மாட்டான், ஃபீஸ் கட்ட முடியலன்னு. கண்டிப்பாக நமக்கு சீட்டு உறுதி நல்ல கல்லூரியில். 3% எஸ்சிஏனா கன்ஃபார்மாக எவ்வளோ பேர் தெரியுமா மொத்தமாக இருப்பாங்க? 5,000 பேர் கூட இருக்க மாட்டான் எஸ்சியில். எஸ்டியில் 2,000 பேர் கூட இருக்க மாட்டான். இதுதான் நான் சொல்கிறேன். இதுலேயும் கேட்டகரியே பிரிஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் உனக்கு சீட்டு, நல்ல சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வழிகள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்குது, அது யாருக்கும் தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இப்படி தான் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் பிரியுதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த கம்யூனிட்டி அடிப்படை இருக்கிறனால உங்களுக்கு சீட்ஸ், நல்ல சீட்ஸே கிடைக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கம்மி கட் ஆஃப் இருந்தாலும் கவலை வேண்டாம், உங்களுக்கான கல்லூரிகள் கிடைக்கும். டயர் 1லையும் நல்ல கல்லூரி இருக்குது, டயர் 2லையும் இருக்குது, டயர் 3ல் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. புரியுங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரிகள் கிடைக்கும். அண்ட் ரொம்ப மோரோவர் இப்போ என்னென்னா, கடைசியில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓசியில் வந்து இப்போ ஓசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எம்பிசி இருக்குன்னு, இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சிஸ்டம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி எடுத்து கொடுக்குன்னா, சீட் எடுத்து கொடுக்கும் கவுன்சிலிங்கில். எப்படி எடுத்து கொடுக்குன்னா சிஸ்டம் தான் எல்லாமே ஆட்டோமேட்டட். ஸோ ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சாய்ஸில் பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், செகண்ட் சாய்ஸில் பிஹெச்சியில் இசிஇ, தேர்டு சாய்ஸ் பிஹெச்சியில். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்னே என்னென்னு தெரியாது சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னா அடுத்தடுத்த வீடியோ வரும், பயப்படாதீங்க, நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸில் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பிசியில் இருக்கான்னு பார்க்கும். என் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கோங்க, பிசியில் பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டி எம்பிசியாக இருந்தால் ஏன்னா ரெண்டு தான் இருக்கும். ஓசிங்கிறது எல்லாத்துக்கும் காமன், உங்கள் கம்யூனிட்டி இருக்கும். இப்போ உங்கள் கம்யூனிட்டி எம்பிசின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஓசியில் செக் பண்ணிட்டு எம்பிசியில் அந்த சீட் இருக்கான்னு பார்க்கும். ரிசர்வேஷன் எம்பிசியில் 20% எதுக்குறாங்கல்ல, அதில் சீட் இருக்கா, பையனுக்கு இருக்கா, உங்களோட முன்னாடி ரேங்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், முன்னாடி எவனா எடுத்துட்டானா அது கிடைக்காது. அப்படி ஸோ இதில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும். அப்போது கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு 2 வாய்ப்பு, ஆனால் ஓசிக்காரனுக்கு ஒரே வாய்ப்பு. ஓசியில் மட்டும் செக் பண்ணணும், அவ்வளோதான், இதில் கிடைக்காது. ஓசியில் சீட் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஓசியில் என்ன பிரச்சனைனா
பிசிக்காரனும் எம்பிசிக்காரனும் எஸ்சிக்காரனும் எஸ்சிக்காரனும் எல்லாரும் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ ஓசியில் வந்து சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஓசியில் சீட் இருக்குது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிசி கம்யூனிட்டி, ஆனால் ஓசியில் கம்ப்யூட்டர் செக் பண்ணி சீட்டு எடுத்து கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சீட் இருக்குது எடுத்து கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அல்லட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும். அலாட்மெண்ட் ஆர்டரில் அல்லட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து ஓசியில் எடுத்து தரல, என் கம்யூனிட்டிலே கம்ப்யூட்டர் வந்து எடுத்து தந்துருச்சுன்னா அல்லட்டட் கம்யூனிட்டி பிசின்னு வரும். இந்த பிஹெச்டி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அலர்ட் ஆகிருக்கு, அல்லட்டட் கம்யூனிட்டி வந்து பிசி அப்படின்னு எடுத்துக்காட்டும். இப்போ இன்னும் தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ, ஒரு ரேங்க் லிஸ்ட் வீடியோன்னு அதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை. டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி தெரியாதனால பயந்து நாங்கள் போய் சேர்றோம் அப்படிலாம் ஒன்றுமே நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் 10,000 5,000 கட்டிட்டேன், கல்லூரியில் போய் திருப்பி வாங்கினா அதாவது திருப்பி கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டெசிஷன் எடுத்துட்டீங்க, சில பேர் எடுத்துட்டீங்க, அது தவறுதலாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி யோசிக்கணும், அந்த கல்லூரி நல்ல கல்லூரியான்னு விசாரிக்கணும். ஒருவேளை அது நல்ல கல்லூரியாக நான் சொன்ன பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியான்னு பார்க்குறது வந்து அங்கே இருக்க விஷயங்களை பற்றி கிடையாது, அங்கே இருக்க விஷயங்களும் பார்க்கணும் தான். இல்லை, அந்த பசங்கிட்ட விசாரிக்கணும். அந்த பசங்கிட்ட ஒரு 5-6 பேர்த்திட்ட விசாரிக்கும் போது தான் உண்மை என்னன்னு தெரியும். உண்மையிலே அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கா, பேனர் போட்டு ஒட்டியிருக்காங்க, இவ்வளோ லட்சத்துக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது அந்த பசங்களை கேட்டால் தான் தெரியும். ஸோ எதன் அடிப்படையில் நீங்கள் போய் ஃபீஸ் சேர்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது சேர்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறதா புத்திசாலித்தனம். ஒருவேளை ரொம்ப மோசமான மார்க்கு 130 கட் ஆஃப் எடுத்திருக்கேன், நான் பிசி கம்யூனிட்டியில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய கல்லூரியில் தான் படிக்க வைப்பேன் என் பையனை, இல்லை பெரிய கல்லூரியில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொனேஷன் கட்டி தாராளமாக சேரலாம். அது உங்கள் இஷ்டம், பணம் இருந்தால். நான் தான் சொல்கிறேன்ல, ஆப்ஷன் யூஎஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து தடை போடலை, எதுவுமே நான் சொல்லலை. நான் வந்து இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறது எது தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறேன். நீங்கள் டயர் 1 தான் படிக்கணும் அவசியம் இல்லை, டயர் 2 டயர் 3லையும் நல்ல கல்லூரிகள் இருக்குது, ஜாலியாக உட்காந்து போய் படிக்கலாம். அண்ட் மோர் எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் தைரியமாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலாம் கவுன்சிலிங்கில். ஸோ நீங்கள் வந்து இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, டயர் 4 டயர் 5லாம் சும்மா ஒரு கல்லூரி பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போடுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது எக்ஸ்போஷர் இல்லாதனால தான், என்னன்னு தெரியாதனால தான் அட்மிஷன் போட்டுக்கிறீங்க. ஸோ அதனால் அவேர்னஸ் இல்லாதனால தான் இப்படி நடக்குது. தயவுசெய்து உங்கள் பையன் வந்து கட் ஆஃப் கம்மியாக எடுத்தாலும் சரி, அதிகமாக எடுத்தாலும் சரி, எது சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் வெயிட் ஃபார் கவுன்சிலிங்கில் நல்லது நடக்கும். லட்சக்கணக்கில் சீட் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் யோசிக்க வேண்டியது இதுதான், புத்திசாலித்தனமாக. பணத்தை நீங்கள் வந்து எங்கேயும் போய் செலவழிக்காமல் புத்திசாலித்தனமாக போய் விசாரிங்க, அவ்வளோதான். எல்லா கல்லூரிலையும் போய் விசாரிங்க. ஒரு 10 கல்லூரி 15 கல்லூரி செலக்ட் பண்ணி விசாரிங்க. வெறும் 2 கல்லூரி 3 கல்லூரி மட்டும் ஜட்ஜ் பண்ணி போகாதீங்க. ஓகே? ஸோ எனிவே இந்த வீடியோலையும் தெளிவாகலைன்னா நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரு ரேங்க் லிஸ்ட் வீடியோ, அதில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி முழு விவரமும் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி எல்லா விஷயமும் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, நம்ம பண்ணது தப்பாக ரைட்டான்னு. ஒரு வேளை நீங்கள் பணத்தை கட்டி திருப்பி வாங்க போனீங்கன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? சரி, கம்மி பணமாக இருந்தால் வித்ட்ரா பண்ணிட்டு நான் கவுன்சிலிங்லேயே போய்க்கலாம் அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டம். என்னவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். நல்ல கல்லூரியில் நல்ல சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே தான், அது ஒன்றும் தப்பான டிசிஷன் கிடையாது. கவுன்சிலிங்கே வேண்டாம் தானே போனீங்க. அண்ட் எல்லாத்தையுமே தப்பு சொல்ல, குருட்டு நம்பிக்கையில் போய் நீங்கள் வந்து சில பேர் வந்து கட்டியிருக்கலாம் ஒரு தரம் குறைந்த கல்லூரியில். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் இது பண்ணிக்கணும். அண்ட் நல்ல கல்லூரியில் யாராவது போய் கட்டியிருப்பீங்க பணத்தை, அது நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் விட்டுட்டு போகிறீங்கன்னா நீங்கள் டெசிஷன் எடுத்து தான் போயிருப்பீங்க. சில மக்கள் யோசிச்சு தான் போகிறாங்க, சில மக்கள் யோசிக்காமல் போகிறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எதாக இருந்தாலுமே டெசிஷன் யூஎஸ், பட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பல சலுகைகள் இருக்குது. அண்ட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது ஓப்பனே பண்ணுவான். ஸோ தயவுசெய்து ரிசல்ட்டை நினச்சி பீதி ஆகாதீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நமக்கு வந்து நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுவோம். தேங்க்யூ.